திமுக நிர்வாகியை தாக்கிய உதவி கமிஷனர் கோவையில் பரபரப்பு. கோவை திமுக நிர்வாகியை உதவி கமிஷனர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி காலை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் கோவை PN புதூரில் உள்ள வாக்குச்சாவடி அருகே 200 மீட்டருக்கு அப்பால் திமுக உள்ளிட்ட கட்சியினர் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் விநியோகம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் தங்களது கட்சி சின்னத்தை வைத்திருந்தனர். இது தேர்தல் விதிமுறை மீறல் என்பதால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை எச்சரித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கட்சி சின்னத்தை மறைத்து வைத்தனர். தொடர்ந்து அங்கு போடப்பட்டிருந்த பந்தலை அகற்றுமாறு போலீசார் தெரிவித்தனர். இதில் அங்கிருந்த உதவி கமிஷனர் நவீன்குமாருக்கும் திமுக பகுதி செயலாளர் பாக்யராஜ் என்பவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் உதவி கமிஷனர் நவீன்குமார் திமுக பகுதி செயலாளர் பாக்யராஜை தாக்கியதாக தெரிகிறது. இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன், துணை கமிஷனர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு விரைந்து வந்தனர். அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.